அந்த காலத்துல வீடு கட்டணும்னா ஒரு மேஸ்திரியோ ஒரு இன்ஜினியரோ இருந்தா போதும், பணம் இருந்தா போதும், வீடு கட்டிடுவாங்க. ஆனா இப்போ வாஸ்துன்றாங்க, இந்த இடத்துல தான் சமையல் அறை வரணும், இந்த இடத்துல இது வைக்கக்கூடாது, அதை மாற்றணும் அப்படின்றாங்க. அதனால உங்க வீட்லேயோ உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா சொல்றாங்க. அதனால் ஜோதிட ரீதியா உண்மையா? அந்த காலத்துல கட்டினவங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கா? அதை நீங்க உங்க ஆராய்ச்சி மூலயமா நீங்க வாஸ்து வகுப்பும் எடுக்கிறீங்க, வாஸ்து பூஜையும் செய்றீங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. அது ரீதியா நீங்க உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டுங்க. இப்போ வந்து ஒரு வீடு வாங்கி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோம்னா, ஒரு மனிதர் தனக்கு தேவையான ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறாரு வச்சுக்கோங்களேன். அவரு ஒரு வீடு கட்டுறாரு. சரி. அவருக்கு வசதி வாய்ப்பு 2, 3 கட்டுறாரு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒரு வீடு கட்டுறதுக்கே போராடுறோம், திண்டாடுறோம். ஆமா. ஒரு வீடு கட்டுற ஒரு வீட்டு கனவே நிறைவேற்ற முடியாம அவசரப்பட்டு இருக்கோம் நிறைய பேர். சிலருக்கு அந்த வீடு கட்டுற யோகங்கள் நல்லா இருக்கு. அவங்க 2 வீடு 3 வீடு கட்டிக்கிறாங்க, வாடகை வராங்க, அது அப்புறப்பட்ட விஷயம். இப்போ ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாருன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஈசானிய மூலையில இது இருக்கணும், அக்னி மூலையில சமையல் கட்டு இருக்கணும், குபேர மூலையில இது இருக்கணும், மேல தண்ணி டேங்க் இருக்கணும். இது வந்து பொதுவான எல்லா மேஸ்திரிக்கும் கொத்தனாருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தெரியும். இது பொதுவான வாஸ்து. வாஸ்துன்னு அப்படி இல்லைங்க. வாஸ்து என்றால் ஒரு மனையை வாங்கும் பொழுது வாங்கறதுக்கு முன்னாடியே அந்த ஜாதகர் தன்னுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய மனைவி ஜாதகத்தையும் கொண்டு வந்து காண்பித்து எங்களுக்கு எந்த பகுதி எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் வாங்கலாம் அப்படின்னு கேட்கணும். அப்போ அவங்க ஜாதக சார்ட் இருக்கும் இல்லையா, அந்த சார்ட்ல அவங்களுக்கு யோகாதிபதி கிரகம் ஒண்ணு இருக்கும். அந்த யோகாதிபதி கிரகம் எந்த பக்கம் உட்காந்துருக்கு, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா, அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு கிழக்கு பக்கம் மனை வாங்கினால் சிறப்பு, மேற்கு மனை வாங்கினால் சிறப்பு, இது முதல்ல சொல்லிடலாம். அப்ப அந்த மனை அவங்க வாங்கலாம்ல. கண்டிப்பா. ஆனா இதை யாரும் செய்வாங்களான்னு தெரியல. செய்யறது இல்ல, பெரும்பாலும் நிறைய பேர் செய்யறது இல்ல. எங்க கம்மியா கிடைக்குதோ அவங்க போய் வாங்கிடுறாங்க. இப்ப அதற்கு வீடும் கட்டுறாங்க. அப்ப வாஸ்து இடம்னு முதல்ல பார்க்கும் போதே கிழக்கா மேற்கா வடக்கா முதல்ல பார்த்துக்கணும். கண்டிப்பா. ஓகேவா? இது ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து கன்சல்டேட் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு காசு ஆகும்? பெருசாக போறது இல்ல. தான் வீடு கட்டத்தை நாங்க பாக்குறாங்க, அதுக்கு வந்து பார்த்துட்டு போறதுக்கு என்ன ஒண்ணு. ரெண்டாவது அது பிரகாரம் அந்த இடத்த வாங்குறாங்க வச்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அதுக்கு அடுத்த முயற்சியை பண்ணலாம். அப்போ எங்களுக்கு இந்த பக்கம் மேலதான் ஓணும்னு சொல்லிட்டு வாங்கலாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி ஜாதகத்தை பார்த்துட்டு வாசல் எந்த பக்கம் வைக்கணும் அதுவும் தெரியணும். அது வீடு கட்டும் போது முதல்ல இடம் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். வீடு கட்டும் பொழுது வாசல் கிழக்கு பக்கம் வைக்கணுமா, மேற்கு பக்கம் வைக்கணுமா, வடக்கு பக்கம் வைக்கணுமா, தெற்கு பக்கம் வைக்கணுமான்னு இருக்கு. சில பேருக்கு யோகம் தரக்கூடிய வாசல் எல்லாம் இருக்கு. பொதுவா வந்து கிழக்கு வைக்கணும் வடக்கு வைக்கணும் பொது. சரி, கிழக்கும் வடக்கும் பொது. ஆனா சில மேற்குலயும் தெற்குலயும் வாசல் வைத்தவர்கள் ஓஹோன்னு இருக்காங்க. அது பொது இல்லை, யதார்த்தமா அவங்களுக்கு யோகாதிபதி இருக்கக்கூடிய அந்த வாசல் அவங்க யதார்த்தமா அவங்க வச்சுக்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ, அதனால யோகப்படும். இது தெரிஞ்ச வைக்கலாம்ல. ஆமா, தெரிஞ்சுன்னு வைக்கலாம். சரி, தெரியாமலே ஒண்ணு தேவையில்லாத இடம் அந்த வாசல் முடக்கோ இல்ல அவயோகம் இருக்க இடத்துலயோ அந்த வாசலை வச்சுக்கிறாங்க வச்சுக்கலாம், என்ன நடக்கும்? நல்ல பலன் கிடைக்காது. இத மாதிரிதான் வாஸ்து வந்து இப்படி பார்க்கணும். வாஸ்துன்னா ஈசானி மூலை தானே, அக்னி மூலை தானே, அப்படி பார்க்க கூடாது. அதுதான் அது நமக்கு ஒத்து வருமா, எந்த பக்கம் மனை வாங்கணும், எந்த பக்கம் வாசல் வைக்கணும், நமக்கு பாசிட்டிவான இடம் எது, நெகட்டிவான இடம் எது தெரிஞ்சுக்கிட்டு வாங்க கூடாதுன்னா அதை தடுக்கலாம். ஆமா, வாங்காம தடுக்கலாம். சிலருக்கு குபேர மூலைன்னு சொல்றது, அந்த குபேர மூலையில மாஸ்டர் பெட்ரூம் போடுவாங்க. அந்த குபேர மூலை பகுதி அவருக்கு வந்து அவயோகமா இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அது அவர் செய்வார். இப்ப நான் வாஸ்துல பார்த்துக்கு அந்த ஜாதகம் பார்த்துட்டுனா, அப்ப அந்த இடத்துல அவருக்கு மாஸ்டர் பெட்ரூம் வேண்டாம், வேற மாத்தி போடுங்க, அந்த இடத்துல வேற எதனா ரூம் போட்டுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுக்கலாம் இல்லையா? கட்டமாக செய்யலாம்ல. முன்னாடியே எச்சரிக்கையா பண்றது, முன்னாடியே எச்சரிக்கையா செய்யணும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து செஞ்சுக்கணும். அது மாதிரி வாங்கணும். அதே மாதிரி மனம் வாங்கும் பொழுதும் அந்த மனையில சல்லிய தோஷங்கள்லாம் இருக்கும்.
ஏன்னா பழைய காலத்துல ரொம்ப 4 இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சல்லிய தோஷம் இருக்கும். அந்த சல்லிய தோஷம் மனை இருக்கா இல்லையான்னு நாங்க தான் வந்து பார்ப்போம். அப்படின்னா என்னது ஐயா? சல்லிய தோஷம்னா அந்த மனைக்குள்ள எலும்புகள் இருக்கு. எலும்பு எலும்பு இறந்தவர்களுடைய எலும்போ இல்ல உயிரினங்கள் பிராணிகளுடைய எலும்புகளோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ சில தேவையில்லாத வேலைலாம் செய்வாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் கூட அங்க இருக்கும். அது சிலருடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரியும். ஒரு சல்லிய தோஷம் ஜாதகர் கண்டுபிடிக்கலாம். அப்படியா? அவர் மென வாங்க வர்றாருன்னா அவருக்கு அப்பயே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 4ஆம் இடம் வரும் சல்லி தோஷம் காட்டும். 4ஆம் இடம் வீடு வாசல் சுத்து சொக்க வாங்கக்கூடிய இடம். 4ஆம் இடம் ஒரு சல்லி தோஷம் காட்டும். அப்ப அதை பார்த்துட்டு நீங்க வாங்க போற இடம் சல்லி தோஷமா தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வாங்கணும் நீங்க சொல்லிடுவேன். அப்போ அந்த இடத்தையும் வந்து போய் ரிசர்ச் பண்ணி பார்த்து கூட வாங்க சொல்லுவேன். இதெல்லாம் இருக்கு. இன்னும் இதுக்கு மேல வாஸ்துல அதிசூட்சமான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த சூட்சமான விஷயங்கள் என்னுடைய கிளைண்ட் யார் வேணாலும் நேரடியாக அவங்க சொல்லுவேன். இது ஓப்பன் டாக் பண்ண முடியாது. சரிங்களா? ஆமா, வாஸ்துவை நீங்க பரிந்துரை பண்ணுங்க. வாஸ்து பரிந்துரை பண்றேன். ரெண்டாவது இப்ப நான் சொன்ன மாதிரி சூட்சமான சில விஷயங்கள் இருக்குன்னு, அந்த விஷயங்களை என்னுடைய கிளைண்ட்டுக்கு நேரடியாக சொல்லுவேன். ஓகேவா? அந்த சூட்சமம் என்னன்ட்டு ஆண்மனை பெண்மனை இன்னும் 2 மனைகள் இருக்கு, அது சொல்ல மாட்டேன். அதுதான் சூட்சமம். ஓகே ஓகே. இப்ப நீங்க வாங்க போறது எந்த மனை, அதை வந்து நான் வந்து பார்த்து சொல்லணும். இப்ப இந்த மனை வந்து இதாங்க இந்த மனைங்க, அது பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவேன். அந்த ரேடியேஷன் கண்டுபிடிச்சிடுவேன். இப்ப இதை பார்த்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் மனையும். அதனால இதெல்லாம் முதல்ல பேசிக் மனை வாங்கும் போதே பார்த்துக்கணும். அப்புறம் வீடு கட்டும் போது தன்னுடைய ஜாதகத்தை பிரகாரம் வீடை கட்டணும். ஆமா, வீடு நல்லா கட்டுறது என்பதை விட அந்த வீட்டில் நம்ம நல்லா இருக்கணும் என்பதுதான் முக்கியம். உண்மை. கரெக்டா? நம்ம கடன் வாங்கி அது பண்ணி நம்ம ஒரு பொருள் வீடு நல்லா ஸ்டைலா கட்டுறது, உள்ள பால்கனி வச்சு கட்டுறது, ரவுண்டு வச்சு கட்டுறது, ஏதோ கட்டுறோம், ஸ்டைலுக்கு நல்லா கட்டுறோம். ஆனால் நல்லா கட்டுறது வீடுன்றதை விட நம்ம நல்லா இருக்கணும் முக்கியம். உண்மை. ஓகேவா? அதுக்குதான் வாஸ்து வந்து அமரணும். வாஸ்து பகவான் அமரணும். வாஸ்து கன்சல்டன்டோட அவங்க ஒரு வீடு கட்டினாங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். ஏன்னா அந்த வீட்டினுடைய தலைவர், தலைவி, உறுப்பினர்கள், குழந்தைங்க அத்தனை பேர் ஜாதகத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு தான் அந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் அவங்களுக்கு வந்து நான் அந்த சஜஷன் அவங்களுக்கு தர முடியும். சும்மா வாஸ்து பிரகாரம் பொதுவா வந்து இந்த வாஸ்து இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, இதை செய்யுங்க, இங்க அக்னி மூலை இதை வைங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வீடு கட்டுறாருன்னா அந்த வீடு கட்டுறருடைய வாஸ்து அவருடைய ஜாதகத்துல இருந்து வரணும். அவருடைய ஜாதகத்துல இருந்து வரணும், இடத்துல இருந்து வரக்கூடாது. இடம் எல்லாருக்கும் இடம் தான். உங்களுக்கு ஒரு இடம் தான், எங்களுக்கு ஒரு இடம் தான். அந்த இடம் எனக்கு தேவையான இடமா? அந்த இடத்துல எனக்கு என் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நான் வடிவமைச்சுக்கிறேன்னா அதுதான் முக்கியம். இப்ப யாரா இருந்தாலும் முதல்ல ஒரு நிறைய பேர் பாக்குறாங்க என்கிட்ட, வாஸ்து கன்சல்டன்ட் பார்த்து அதன் பிரகாரம் இடம் வாங்குறதுல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். அழகா கிரக பிரவேசம் வரைக்கும் கிட்ட இருந்து செஞ்சு கொடுக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.